வணக்கம். சமூகத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் பல பகுதிகளில் இன்றைய தினம் மீண்டும் நிலநடுக்கம். நாடு மீண்டும் வீழ்ச்சியடையும் அபாயம். ஜனாதிபதி கடுமையான எச்சரிக்கை. புதிய பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தினை தோற்கடிக்க அனைவரும் முன்வர வேண்டும். சந்திரிகா தெரிவிப்பு. புதிய பயங்கரவாத தடை சட்டம் மிக ஆபத்தானது. டெலோ தெரிவிப்பு. வவுனியா தொல்பொருள் திணைக்கள அலுவலகம் மக்களால் முடக்கம். அலுவலக வாயில் கதவு உடைப்பு. மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தை முற்றுகையிட்டு சாணக்கியன் உள்ளிட்ட குழுவினர் போராட்டம். நிதியமைச்சின் செயலாளருக்கு எதிரான மனு பரிசீலனை மே மாதத்துக்கு ஒத்திவைப்பு. 2 லட்சம் தருவதாக கூறியமை ஏமாற்ற முனையும் அரசு. காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் குற்றச்சாட்டு. இன பிரச்சினையை பொருளாதார பிரச்சினையில் இருந்து பிரிக்க முடியாது எனவும் நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு அதற்கு தீர்வு காண வேண்டும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவகத்தினால் நடத்தப்பட்ட சர்வதேச நாணய நிதியம் மற்றும் அதற்கு அப்பால் என்ற துணைப்பொருளிலான உரையாடலில் பிரதான உரையை ஆற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். பசுமை பொருளாதாரத்திற்கான இலங்கையின் சாத்தியக்கூறுகள் நன்றாக இருப்பதாகவும் இலங்கை உடனடியாக அதில் இறங்கி அதனை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் அவர் இதன்போது தெரிவித்திருந்தார். அத்துடன் நாட்டின் வளங்களை அதிகமாக வீணடித்த பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் அல்லது மின்சார சபைக்கு ஆதரவு அளிக்கவன்றி வறியவர்கள் மற்றும் நலிவடைந்தவர்களின் கல்வி, சுகாதாரம் மற்றும் சமூக பாதுகாப்பிற்கே பணம் தேவைப்படுவதாகவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார். முன்மொழியப்பட்டுள்ள புதிய பயங்கரவாத தடை சட்டத்தை தோற்கடிக்க அனைவரும் முன்வர வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதிய பயங்கரவாத தடை சட்டம் மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்துகின்றது என கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் வேண்டுகோள் விடுத்துள்ள அவர் இந்த சட்டமூலத்தை தோற்கடிக்க மக்கள் ஐக்கியப்பட வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அத்துடன் நாங்கள் எங்கள் அரசியல் வேறுபாடுகளை மறந்துவிட்டு இந்த இடத்தில் சமூக செயற்பாட்டாளர்கள் என எங்களை கருதுவோம். இந்த புதிய பயங்கரவாத தடை சட்டத்தை தோற்கடிப்பதற்கு நாங்கள் ஒன்றிணைய வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த வேகத்தில் நிலைமை சென்றால் நாங்கள் இன்று சுதந்திரமாக கருத்து தெரிவிப்பது, பேசுவது போன்று எதிர்காலத்தில் பேச முடியாத நிலை ஏற்படும் என தெரிவித்துள்ளார். அத்துடன் ஜனநாயகம் என்பதற்கு இடம் இருக்காது எனவும் நாங்கள் அனைவரும் கைது செய்யப்படுவோம் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை அறகலைய போராட்டம் இலங்கைக்கு மிக முக்கியமான பாடம் ஒன்றை கற்றுத்தந்தது. மக்கள் ஐக்கியப்பட்டு உறுதியாக மாற்றத்தை கோரினால் மாற்றம் சாத்தியமாகும் எனவும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை புதிய பயங்கரவாத தடை சட்டம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ள நிலையில் குறித்த சட்டம் மிக ஆபத்தானது என தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இன்றைய நாளில் அவரது கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். புதிதாக அவசரகால விடயங்களாக கருதப்படுகின்ற உணவு உற்பத்தி, உணவு விநியோகம், மருத்துவ விநியோகம் என்று மற்றும் பல விடயங்களை உள்ளடக்கி அந்த துறைகளை சார்ந்தவர்களும் எந்தவிதமான போராட்டங்களிலோ அல்லது தொழிற்சங்க நடவடிக்கைகளிலோ ஈடுபடுவது பயங்கரவாதமாக கருதப்படும் என்ற புதிய ஏற்பாட்டையும் இந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்துக்களே உள்வாங்கியிருக்கிறார்கள். இதனுடைய ஆபத்து என்பது மிக மோசமானதாக அமையப்போகிறது. இருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களையும் கையில் இருக்கக்கூடிய அவசரகால சட்டத்தின் கீழ் பிரகடனம் செய்வார்களாக இருந்தால், பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அந்த அவசரகால சட்டத்தினூடாக பிரகடனம் செய்யப்பட்ட நிறுவனங்கள், அமைப்புகள் எந்த விதமான கூட்டங்களை நடத்துவதோ அல்லது கருத்துக்களை வெளியிடுவதோ அல்லது ஊர்வலங்களை நடத்துவதோ அல்லது ஒரு போராட்டத்தை நடத்துவதோ, ஆக குறைந்தது தங்களுக்கு ஏற்படுகின்ற அசாதாரண விடயங்களை வெளியே சொல்லுவதற்கு கூட இந்த பயங்கரவாத சட்டம் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் இடம் வைக்காத அளவிற்கு தன்னுடைய கொடூரமான முகத்தை காட்டி நிற்கின்றது. இலங்கையின் பல பகுதிகளில் இன்றைய தினம் மீண்டும் நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது. புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. இன்று பிற்பகல் 1:02 அளவில் பேர்வளை கடற்கரையிலிருந்து 37 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடற்பகுதியில் ரெக்டர் அளவுகோலில் 3.7 ரிக்டர் அளவில் சிறிய நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இதனால் சுனாமி அச்சுறுத்தல் இல்லை என்றும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே களுத்துறை, பேருவளை, பாணாந்துறை ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த சமூக ஊடக பயனாளர்கள் தங்களது பகுதியிலும் சிறிய நிலநடுக்கம் ஏற்பட்டதாக பதிவிட்டு வருகின்றனர். வவுனியா வெடுக்குநாரி மலையில் அமைந்துள்ள சைவ கடவுள்களின் விக்கிரகங்கள் உடைத்தளிக்கப்பட்டமை மற்றும் விக்கிரகங்கள் காணாமல் ஆக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது.
இந்த ஆர்ப்பாட்ட பேரணி இன்று காலை 10 மணியளவில் வவுனியா கந்தசுவாமி ஆலய வளாகத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. குறித்த பேரணி ஆலயத்தின் நிர்வாகத்தினரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ செல்வராசா கஜேந்திரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரவணபவன், சிவில் சமூகத்தினர், பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டக்காரர்கள் எதிர்ப்பினை வெளியிட்டனர். இதேவேளை தொல்லியல் திணைக்களத்தின் வளாகம் மக்களால் முடக்கப்பட்டிருந்ததுடன் அலுவலக வாயில் கதவை மக்களாக உடைத்து அலுவலகத்திற்குள் நுழைந்து கோஷங்களை எழுப்பியிருந்தனர். இதனால் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஆர்ப்பாட்டத்திற்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு வழங்கிய நிலையில் குறித்த பகுதியில் அமைதியின்மையும் ஏற்பட்டிருந்தது. விடுக்குநாரி மலையில் சைவ மக்கள் மேற்கொண்டு வருகின்ற அந்த ஆதிசிவன் ஆலய வழிபாட்டை தடுத்து அதை பௌத்தமயமாக்குகின்ற ஒரு திட்டத்தோடு தொல்பொருள் திணைக்களம் பல்வேறுபட்ட கெடுபிடிகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வந்திருக்கின்றது. அந்த ஆலய நிர்வாகத்தினரை கைது செய்து சிறைகளிலே அடைக்கின்ற அளவுக்கு பொய்யான தகவல்களை கொடுத்து நீதிமன்றத்தை பிழையாக வழிநடத்தி மிகப்பெரிய அட்டூழியங்களை செய்திருக்கிறார்கள். ஸ்ரீலங்கா காவல்துறையும் அந்த தொல்பொருள் திணைக்களத்தினரோடு சேர்ந்து அந்த 2 துறையினை சார்ந்தவர்களும் மேலதிகாரிகள் பெரும்பான்மையின சிங்களவர்களாக இருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் கூட்டிச் சேர்ந்து ஒரு வெறியாட்டத்தை ஆடி கிழக்கு தமிழர் தாயகத்திலே தொல்லியல் திணைக்களம் முற்றுமுழுதான பௌத்த தீவிரவாத செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவதை நாங்கள் முதலாவதாக மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். அந்த விதத்திலே இப்படியான செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்ற தொல்லியல் திணைக்களம் வடக்கு கிழக்கிலிருந்து முற்றாக வெளியேற வேண்டும். தமிழினமாகிய எங்களுடைய ஆதி வரலாறு, எங்களுடைய வழிபாட்டு முறைகள், எங்களுடைய தொன்மைகளை நாங்கள் பேணி பாதுகாப்போம். அவற்றை நாங்களே பார்த்துக்கொள்கிறோம் என்ற வகையிலே, என்ற போர்வையிலே இங்கே வந்து ஸ்ரீலங்கா அரச இயந்திரமாகிய தொல்பொருள் திணைக்களம் மேற்கொள்ளுகின்ற இந்த அடாவடிகளை, அநீதிகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எங்கெங்கே மலைகள் இருக்கின்றனவோ அங்கங்கே மலைகளில் எல்லாம் ஆதிசிவன் இருக்கின்றார். அதை அழிப்பதை நோக்கமாக கொண்டு மிக கச்சிதமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதை நாங்கள் மேலிடம் என்று சொல்லி ஜனாதிபதியிடமோ அல்லது அதற்கு உரித்தான அமைச்சரிடமோ நாங்கள் வினவுவமாக இருந்தால் தாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கின்றோம், உடனே கட்டித்தருகின்றோம். இவ்வாறு பல இடங்களில் சொல்லப்பட்டது. இந்த குருந்தூர் மலையை பாருங்கள், அந்த நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பையும் மீறி அங்கே அவர்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள், கட்டி முடித்து விட்டார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் சட்டவிரோதமாக காணிகளை அபகரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன், ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் உள்ளிட்ட கிராம மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர். இதற்கமைய வாகனேரி வயலை குறிவைத்துள்ள பிள்ளையாருக்கும் பிரதேச செயலகத்தினருக்கும் இதன்போது போராட்டக்காரர்கள் கடுமையான எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளனர். தமது வயல் காணிகளை விட்டுக் கொடுக்க முடியாது எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இதன்போது தெரிவித்துள்ளனர். போராட்டம் காரணமாக குறித்த பகுதிக்கு போலீசார் அழைத்து வரப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை பிரதேச செயலகத்தால் குறித்த வயல் காணி அபகரிக்கப்பட்டு சோழர் செயற்றிட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இது 44 ஏக்கர் சந்திரகாரர்கள் முழு பேரும் படுப்போம் ஏறி மிரிச்சு போட்டு தேர்தல் அறிவிக்கப்பட்ட திகதிகளில் இடம்பெறவில்லை எனில் அது பாரிய குற்றமாகும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தவிசாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். இவ்வாறான விடயங்கள் ஒரு நாட்டில் நடைபெறக்கூடாது என்றும் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்ப்பதாக மஹிந்த தேசப்பிரிய குறிப்பிட்டுள்ளார். எந்த சூழ்நிலையிலும் சரியான நேரத்தில் தேர்தலை நடத்தாது குற்றம், அதுவும் ஒரு சோகமான நிலை. இது ஒரு நாட்டில் நடக்கக்கூடாத ஒன்று. இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்பதுதான் இன்றைய பிரச்சனை. தேர்தல் ஆணையம், நிதி அமைச்சகம், திரைசேரி ஆகிய 3ம் சேர்ந்தே இதற்கு தீர்வை காண வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் தங்கத்தின் விலை நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் இன்றைய தினம் மீண்டும் அதிகரித்துள்ளதாக சந்தை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன.
அதன்படி இன்றைய தினம் காலை கொழும்பு செட்டியார் திரு தங்கச்சந்தையில் 22 கேரட் 1 பவுன் தங்கத்தின் விலை 1,63,800 ரூபாவாக அதிகரித்துள்ளது. இதனிடையே 24 கேரட் தங்கம் 1 பவுன் விலை 1,78,000 ரூபாவாக உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் காக்கை தீவிற்கு இன்று விஜயம் மேற்கொண்டிருந்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பல தரப்பினர்களை சந்தித்து கலந்துரையாடல்களில் ஈடுபட்டார். அந்த வகையில் இன்றைய தினம் காக்கை தீவு பிரதேசத்திற்கு கண்காணிப்பு விஜயத்தினை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மேற்கொண்டார். இதன்போது சாவட்காடு பிரதேச கடற்தொழிலாளர்களுக்கான இறங்குதுறை அமைத்தல் தொடர்பான விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. இதேவேளை பிரதேச கடற்தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டதுடன் கடற்தொழிலாளர்களால் சில கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டது. கிளிநொச்சியில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர். குறித்த போராட்டம் இன்று காலை 11 மணி அளவில் கிளிநொச்சி மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்க அலுவலகம் முன்பாக ஏனையின் வீதியில் இடம்பெற்றது. குறித்த போராட்டத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தின் பல பகுதிகளில் இருந்தும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் தமது பிள்ளைகளை மீட்டு தருமாறும் நீதி கோரியும் தொடர் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு 2230 நாட்கள் கடந்துள்ள நிலையில் சர்வதேசம் நீதி பெற்றுத்தர வேண்டும் என தொடர்ந்தும் போராடி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் இயற்கை விரோத செயற்பாடுகளை நிறுத்த கோரி தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் இன்று அடையாள கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டது. மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக ஆறுகளை அண்டிய பகுதிகளில் சட்டவிரோதமாக மணல் அகலப்பட்டு ஏனைய மாவட்டங்களுக்கு கடத்தப்படுவதாகவும் உரிய அனுமதியின்றி காடுகள் அழிக்கப்பட்டு கிராம பகுதிகளில் மணல் அகழ்வு இடம்பெறுவதாகவும் இதனை தடுத்து நிறுத்த வேண்டிய அரசு அதிகாரிகள் லஞ்சம் பெறுவதாகவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். இதேவேளை போலீசார் சட்டவிரோத மணல் கடத்தல்காரர்களுக்கு ஆதரவு வழங்குவதாகவும் இவ்வாறான இயற்கை விரோத செயற்பாடுகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் எனவும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். இதன்போது சட்டவாக்கத்தை பாதுகாக்க வேண்டிய போலீசாரே லஞ்சம் வாங்காதே மன்னாரை பாலைவனமாக்க போகின்றீர்களா? சட்டத்தரணிகளே மண் மாஃபியாக்களை காப்பாற்றாதே. அரசாங்க அதிபரே உங்கள் மௌனம் கலையட்டும். விவசாய நிலங்கள் உவர் ஆகிவிட்டது. வாழ்வதற்கு வழி ஏது? பொறுப்பற்ற புவிச்சரிதவியல் திணைக்களமே விழித்துக் கொள்ள மாட்டீர்களா? போன்ற பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தனவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள 2 மனுக்கள் மீதான பரிசீலனையை எதிர்வரும் மே மாதம் 22ஆம் தேதி வரை ஒத்திவைப்பதற்கு உயர் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. இந்த மனுக்கள் பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய தலைமையிலான 5 அடங்கிய நீதியரசர்கள் அமர்வு முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சட்டமா அதிபர் நீதிமன்றத்தில் விடயங்களை முன்வைத்ததுடன் வழக்கு தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்வதற்கு கால அவகாசம் கோரியுள்ளார். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதியரசர்கள் அமர்வு மனுக்கள் மீதான விசாரணையை ஒத்திவைத்தது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் ஆகியோரால் இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி பள்ளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இந்திராபுரம் பகுதியில் இரு தரப்பினருக்கு இடையில் ஏற்பட்ட தகராறு கொலையில் முடிந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றுள்ளது. இரு தரப்புகளுக்கு இடையில் ஏற்பட்ட புறா தகராறு கைகலப்பாக மாறிய நிலையில் சிறிய ரக வாகனத்தினால் மோதி குடும்பஸ்தர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் பளை பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய உதயபாஸ்கரன் நிருபராஜ் என்ற ஒரு பிள்ளையின் தந்தையை கொல்லப்பட்டுள்ளார். பளை நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்த குடும்பஸ்தர் மீது பின்னால் சென்ற வாகனம் மோதியதில் சம்பவ இடத்திலேயே குடும்பஸ்தர் பலியாகியுள்ளார். இந்த நிலையில் சடலம் உடல் கூற்று பரிசோதனைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பாக பளை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் இருந்து இலங்கைக்கு கடத்த இருந்த 256 கிலோகிராம் கடல் அட்டைகள் கியூ பிரிவு போலீசாரால் பறிமுதல் செய்து வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் வேதாளை கடற்கரை அருகே கடல் அட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கியூ பிரிவு போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் குறித்த தகவலிற்கு அமைவாக அந்த பகுதிக்கு சென்று கியூ பிரிவு போலீசார் சோதனை நடத்தியதில் சுமார் 256 கிலோ அரசால் தடை செய்யப்பட்ட கடல் அட்டைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. பிடிப்பட்ட கடல் அட்டைகளை பறிமுதல் செய்து கியூ பிரிவு போலீசார் வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறை அதிகாரிகள் கடல் அட்டைகளை பறிமுதல் செய்து வனத்துறை
வனத்துறை அலுவலகத்திற்கு கொண்டு சென்று இச்சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.